ஒரு வித்தியாசமான தியானம். சில்ட்ரன்ஸ்க்கு, சிறுவர்களுக்கு. பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு, இந்த வீடியோவை உங்களது குழந்தைகளுக்கு பொதுவாக மெடிடேஷன் அப்படின்னாவே ரொம்ப நேரம் ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் கண்ணை மூடி அசைவில்லாமல் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதிகமாக அந்த தியான பயிற்சிகள் இருக்கும். வயசானவங்களுக்கு நம்ம தியான பயிற்சி சொல்லிக் கொடுப்போம். ஆனால் அவங்க அதிகமாக செய்ய முடியாமல் இருக்கும். என்ன காரணம்னா அதிக நேரம் அவங்களுக்கும் ஆனால் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கக்கூடியது இது சிறுவர்களுக்கான அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் அவங்களே சால்வ் பண்ணி வெளியே வர அளவுக்கு அவங்களுக்கு மனதிடத்தையும் உடல் திடத்தையும் அது கொடுக்கும். அன்பு உள்ளங்களே, சிறுவர்களுக்கான விரல் தியானம் பயிற்சி, அதாவது ஃபிங்கர் மெடிடேஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு வித்தியாசமான தியானம். சில்ட்ரன்ஸ்க்கு, சிறுவர்களுக்கு. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு, இந்த வீடியோவை உங்களது குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு, மாணவர்களுக்கு நீங்கள் போட்டு காமிச்சு அதே மாதிரி செய்ய சொல்லுங்கள். சிறுவர்களுக்கான விரல் தியான பயிற்சி, ஃபிங்கர் மெடிடேஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ். இந்த தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக திரு ஜானி கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் ஜானி அவர்களே, இந்த தியானத்தை கற்றுக் கொடுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் ஜானி கண்ணன். கோயம்புத்தூர் பகுதியில் டாக்டர் லஜபதி ராய் மெஹ்ராவின் நியூரோ தெரப்பி சிகிச்சை மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சைகள் மக்களுக்காக வழங்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் பொள்ளாச்சி ஆழியார் பகுதியில் பஞ்சசக்தின்னு சொல்லக்கூடிய உடல் கழிவுகளை வெளியேற்றும் பயிற்சி, வாழை இலை குளியல், மண் குளியல், யோகா, டீடாக்சிஃபிகேஷன் போன்ற பயிற்சிகள் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் 3 நாள் பயிற்சியான யோகா விபாசனா அப்படி சொல்லக்கூடிய 3 நாள் மௌனம் இருக்கக்கூடிய வகுப்புகள் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நேரில் வர முடியாதவங்களுக்காக நம்ம ஆரா ஹீலிங் அப்படி சொல்லக்கூடிய 5 நாள் ஆன்லைன் வகுப்புகள் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதில் நான் அந்த விஷயங்களை பகிர்ந்துருக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை நீங்கள் கலந்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு தியான பயிற்சியை பார்க்க போகிறோம். இது சிறுவர்களுக்கான ஒரு பயிற்சி. சிறுவர்களுக்கான விரல் தியானம் அப்படிங்கிறது பயிற்சி. ஃபிங்கர் மெடிடேஷன் ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கிறது இந்த பயிற்சியோட பேர். இது நம்ம யாருக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 5-6 வயசுலேருந்து ஒரு 15 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சிறுவர்கள், சிறுமிகள் செய்கிற மாதிரி இதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மெடிடேஷன் அப்படின்னாவே ரொம்ப நேரம் ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் கண்ணை மூடி அசைவில்லாமல் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதிகமாக அந்த தியான பயிற்சிகள் இருக்கும். சிறுவர்களையும் இந்த தியான பயிற்சிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக குறுகிய காலத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம முடிக்கிற மாதிரி இந்த பயிற்சியை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் அதிக நேரம் அவங்க கண்ணை மூடி உட்கார முடியாது. அப்படிங்கும்போது அவளுக்கு சில ஒரு மூமெண்ட்டோட, அதாவது இந்த விரல்களை அசைக்கிற மாதிரி, இந்த விரல்களை இப்படி மடக்கணும், நீட்டணும். ஒவ்வொரு விரலாக நான் சொல்லிகிட்டே வருவேன். சுண்டு விரல் மடக்குனா மடக்கணும், நீட்டுனா நீட்டணும். இப்படி ஒவ்வொரு விரலாக அப்படி மடக்கி நீட்டுற மாதிரி இந்த பயிற்சி இருக்கும். கூடவே மூச்சு பயிற்சியை, மூச்சு காற்றை கவனிக்கிற மாதிரி இந்த பயிற்சி இருக்கும். அப்படிங்கும்போது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸோட இந்த தியான வகுப்புகள் இருக்கும்போது சிறுவர்களும் கூட அவங்க செய்ய முடியும். கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து அந்த பயிற்சியை செய்ய முடியுங்கிறதுக்காக இது நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்காக 5லேருந்து 15 வயசுக்குள்ள நபர்கள் தான் செய்யணும், சிறுவர்கள் தான் செய்யணுங்கிறது கிடையாது. எல்லாருமே செய்யலாம், பெரியவங்களும் செய்யலாம். வயசானவங்களும் பார்த்திங்கன்னா அதிக நேரம் அந்த தியான பயிற்சி நம்ம சொல்லிக் கொடுப்போம். வீட்டில் உள்ள பெரியவங்க, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, இந்த மாதிரி வயசானவங்களுக்கு நம்ம தியான பயிற்சி சொல்லிக் கொடுப்போம். ஆனால் அவங்க அதிகமாக செய்ய முடியாமல் இருக்கும். என்ன காரணம்னா அதிக நேரம் அவங்களுக்கும் அவங்களும் ஒரு குழந்தைகள் மாதிரி தான். அவங்களும் அதிக நேரம் கண்ணை மூடி உட்காந்து தியானம் செய்ய முடியாது. ஒரு ஆக்டிவிட்டீஸ், ஒரு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வேலை செஞ்சுருவாங்க. சமையல், துவைக்கிறது, என்ன வேலைனாலும் அவங்க வேலை செய்வாங்க. ஒழிய கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் உட்காரதுன்னா அவங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி பெரியவங்களும் இப்போ தான் புதுசாக செய்கிறோம், பெரியவங்க எல்லாருமே செய்ய முடியும். யங்ஸ்டர்ஸ் யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கக்கூடியது இது சிறுவர்களுக்கான விரல் தியானம் அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம். மூச்சு காற்றை கவனிங்க அப்படின்னா அப்படியே மூச்சு காற்றை கவனிச்சுவாங்க. கை இப்படி ஓப்பனாக வச்சுருக்கணும். விரலை மடக்குங்க அப்படின்னா விரலை ஒவ்வொரு விரலாக அப்படி மடக்கிட்டு வரணும். வலது பக்கம் கட்டை விரலை மடக்குங்க, கட்டை விரல் நீட்டுங்க அப்படின்னு ஒவ்வொரு விரலாக நான் சொல்லிகிட்டே வருவோம். அது காதில் கேட்டு
நீங்கள் ஒவ்வொன்றா செய்யணும். கண்ணை திறந்து இப்படி பார்க்குறது கிடையாது. கண்ணை மூடி இருக்கணும். ஆனால் என்ன நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்குறோமோ அதை கேட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரணும். தியானத்துக்குள்ளே போகலாங்களா? சரிங்க. கைகளை வந்து ஓப்பனாக இந்த தொடை மேலே வச்சுக்கங்க. முதுத்தண்டு முடிஞ்ச அளவுக்கு நேரா வச்சுக்கங்க. பின்னாடி சாய வேண்டாம். கண்களை வந்து மூடி நம்ம தியான பயிற்சிக்கு போகலாம். கண்களை மூடிக்கலாம். மெல்லமாக மூச்சு காற்று இழுத்து மெல்லமாக மூச்சு காற்று விடணும். இன்னொரு முறை மெல்லமாக மூச்சு காற்று இழுத்து மெல்லமாக மூச்சு காற்று விடலாம். இப்போது வலது கை செய்ய போகிறோம். வலது கையில் இருக்கக்கூடிய சுண்டு விரல் மெதுவாக உள்ளே மடக்கணும். சுண்டு விரலை மெதுவாக வெளியே நீட்டணும். இப்படி நீட்டும் போது மற்ற விரலும் கொஞ்சம் மடங்கும். அதனால் பற்றி கவலை இல்லை. நம்ம எந்த விரல் சொல்கிறோமோ அதை மடக்கி நீட்டினா போதுமானது. மற்ற விரலை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. திருப்பி ஒரு முறை நல்லா ஆழமாக மூச்சு இழுக்கணும். ஆழமாக மூச்சு விடணும். அடுத்து மோதிர விரல். சுண்டு விரலுக்கு பக்கத்தில் கூடிய விரலை மெல்லமாக மடக்கி மெல்லமாக நீட்டணும். மெல்லமாக மடக்கலாம். மெல்லமாக நீட்டலாம். மீண்டும் ஒரு முறை மூச்சு காற்றை நல்லா ஆழமாக இழுத்து ஆழமாக விடுவோம். மூன்றாவது விரல் நடுவிரல். கையிலே நீளமாக இருக்கக்கூடிய நடுவிரலை மெல்லமாக மடக்கணும். உள்ள மடக்கணும். மெல்லமாக வெளியே நீட்டணும். மீண்டும் ஒரு முறை ஆழமாக மூச்சு இழுத்து ஆழமாக மூச்சு விடுவோம். வலது கையில் 4வது விரல், அது ஆள்காட்டி விரல், மெல்லமாக உள்ள மடக்கணும். மெல்லமாக வெளியே விரிக்கணும். திரும்ப ஒரு முறை ஆழமாக மூச்சு இழுத்து ஆழமாக மூச்சு விடுவோம். ஐந்தாவது விரல், அது கட்டை விரல். கட்டை விரலை மெல்லமாக உள்ள நோக்கி உள்ளங்கை டச் பண்ணணும். அப்புறம் மெதுவாக வெளியே தளர்த்தி வைக்கணும், விரித்து வைக்கணும். மீண்டும் ஒரு முறை ஆழமாக மூச்சு இழுத்து ஆழமாக மூச்சு விடுவோம். இப்போ வலது கை முடிச்சாச்சு. இப்போ பண்ணக்கூடியது எல்லாமே இடது கைக்கு பண்ண போகிறோம். இடது கை சுண்டு விரலை உள்ள மடக்கி மெதுவாக வெளியே நீட்டணும். மீண்டும் ஒரு முறை மூச்சு காற்றை இழுத்து மூச்சு காற்றை விடுவோம். ரெண்டாவது விரல் மோதிர விரலை உள்ள மடக்கணும். வெளியே நீட்டணும். மூச்சு காற்று மெல்லமாக இழுத்து மூச்சு காற்று மெல்லமாக விடுவோம். மூன்றாவது விரல், அது நடுவிரல். கை விரலையே நீளமாக இருக்கக்கூடிய விரல், மெல்லமாக உள்ள மடக்கணும். மெல்லமாக கைகளை விரலை விரித்து வைக்கணும். மூச்சு காற்று ஆழமாக இழுத்து ஆழமாக விடுவோம். நான்காவது விரல் ஆள்காட்டி விரல், மெல்லமாக உள்ள மடக்கிறோம். மெல்லமாக வெளியே நீட்டணும்.
திரும்ப ஒரு முறை மூச்சு காற்று மெல்லமாக ஆழமாக இழுத்து ஆழமாக விடணும். ஐந்தாவது விரல் கட்டை விரல். கட்டை விரலை உள்ள மடக்கி உள்ளங்கையை டச் பண்ணிவிட்டு திருப்பி மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு முறை மூச்சு காற்று ஆழமாக இழுத்து ஆழமாக விடுவோம். வலது கை 5 விரலையும் கவனிப்போம். இடது கை 5 விரலையும் கவனிப்போம். இரு உள்ளங்கையும் கவனிப்போம். கண்கள் முடிநிலையில் இருக்கட்டும். தியானத்தை நிறைவு செய்ய போகிறோம். 2 கையை எடுத்து நல்லா அப்படியே உரசி நல்லா ஒரு சூடு வர மாதிரி செஞ்சு கண்ணு மேலே வச்சு அந்த வெப்பத்தை உணர்ந்து கண்ணுக்கு அரடி உள்ளங்கை முன்னாடி கொண்டு வந்து உள்ளங்கை வைத்து பார்க்கணும். வாழ்க வளமுடன். இப்போது இந்த சிறுவர்களுக்கான விரல் தியானம் வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே உபயோகமாக இருக்குங்கிறது நம்புகிறோம். இதே மாதிரி சில தியானங்கள் நம்ம பின்னாடி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நம்ம வந்து வேறு அசைகளோடு சேர்த்து நம்ம வந்து பண்ண இருக்கிறோம். அது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்து தொடர்ந்து செஞ்சு வாங்க. அப்போது சிறு வயசுலேயே அந்த தியானம், யோகா, மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி ஆசனங்கள் அப்படி கொஞ்சமாக அவங்க உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிற்காலத்தில் நல்லா வளர்ந்து வரும்போது நிறையா வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் அவங்களே சால்வ் பண்ணி வெளியே வர அளவுக்கு அவங்களுக்கு வந்து மனதிடத்தையும் உடல் திடத்தையும் அது வந்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த தியான முறையை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்கோம். வீட்டில் வந்து இப்போ ஒரு நாள் செஞ்சால் பத்தாது. தொடர்ந்து குறைஞ்ச ஒரு 7 நாள்லேருந்து ஒரு 21 நாள் தொடர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா அவளுக்கு ஞாபக சக்தி வந்து அதிகமாகும். மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாகும். உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். இதெல்லாம் நாங்கள் படித்து நாங்கள் புத்தியில் கொண்டு போய் நம்ம சேகரித்து வச்சோமோ அதெல்லாமே ரீகால் பண்ண முடியும். இப்போ எக்ஸாமில் போனோம்னா பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க. ஆனால் எக்ஸாமில் போனால் மறந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகள் செய்யும்போது அது திருப்பி வந்து எதெல்லாம் நம்ம படித்தோமோ அதை ரீகால் பண்ணி எடுத்து நம்ம நல்லபடியாக ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்காகட்டும், மற்ற விஷயங்கள் ஒரு நீங்கள் கலைகள், ஆக்டிவிட்டீஸு, ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி இருந்தாலும் அதில் திறமையாக நீங்கள் செய்கிறதுக்கு இந்த தியானம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாகும். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு தியான பயிற்சியோடு நம்ம வந்து சந்திப்போம். வாழ்க வளமுடன்.